என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இந்த துயரமான சம்பவம் நடந்தாலுமே இந்த உலகத்தில் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருந்து தான் ஆகும். அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு. அவன் ஏழையாக பிறக்கலாம், பணக்கார வீட்டில் பிறக்கலாம், சரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இறப்புங்கிறது அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கு எத்தனையோ பிள்ளைகளை நம்ம பெற்று வளர்த்துருப்போம். இன்றைக்கி இங்கே இத்தனை பிள்ளைங்க இருக்குது, இத்தனை பசங்க இருக்காங்க. இத்தனை பசங்களுமா ஒழுங்காக படித்து ஒரு பட்டம் வாங்கினாங்க? அப்போ கடவுள் எல்லாருக்கும் நான் 2 கையை 2 காலையும் தான் கொடுத்தான். எல்லாருக்கும் நல்ல தாப்பனை தான் கொடுத்தான். எல்லாருக்கும் எல்லா வசதியும் தான் கொடுத்தான். ஆனால் எல்லா பிள்ளைகளுமா படிச்சிருதுங்க? படிக்காது. அதாவது அந்த நம்ம வளர்ப்பில் தான் இருக்குது. அதுக்கு படிக்கிறதும் ஒழுக்கமாக வாழ்கிறதும். இப்போ இந்த தினேஷ் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க அம்மா இல்லைனாலும் இந்த 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த பையனோட பாதை எப்படி மாறினாலும் சரி. ஆனால் அந்த ஒரு பொண்ணு படிச்சிருச்சுல, ஒரு படித்து பட்டதாரி ஆயிடுச்சு. அந்த கல்வியறிவு வரவும் தான் அந்த பிள்ளையால் இந்த சமூகத்தில் நடக்கிற அவலத்தை பார்த்து சும்மா இருக்க முடியல. இப்போ இதே படிப்பு இல்லாமல் ஒரு அப்ராணி சப்ராணி பிள்ளைகளாக இருந்தால் இவ்வளவு ஆத்திரம் பொங்க அந்த ஸ்டேஷனுக்கு போயிருக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோம், சமைச்சு ஊத்துறோம், நம்ம அண்ணன் தம்பியை பார்த்துக்கிறோம், வச்சுக்கிறோம். போலீஸா, ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படுங்க. காவல் நிலையத்துக்கு போகாத பிள்ளைகளா இருந்தா, இந்த பிள்ளை படிச்சிருக்கு, ஓரளவுக்கு சட்டத்தை தெரிஞ்சிருக்கு, நம்ம தம்பி தப்பு பண்ணலைங்கிறத உணர்ந்துருக்கு. அதனால தானே அன்னைக்கு அந்த காவல் நிலையத்துக்கு போயிருக்கு. அந்த படிப்பறிவு இருக்க போய் தானே கேள்வி கேட்குது. என் தம்பி என்ன தப்பு பண்ணா? தாலி எடுத்தானா? விபச்சாரம் பண்ணானா? சாராயம் வித்தானா? இல்லை உன்ன மாதிரி கேக்கி சட்டையை போட்டுட்டு ஊர் முழுக்க லஞ்சம் வாங்கி தின்னு உடம்பு வளர்க்குறானா? ஒரு மானத்தோடு வாழ்கிறதுக்கு இன்றைக்கி 500 ரூபா 600 ரூபா கூலிக்கு என் சமூகம் வேலை பார்க்குது. மானத்தை விட்டு கொடுக்காம நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உனக்கு இறைவன் நல்ல ஒரு வேலையை கொடுக்குறான். மாதம் 60,000-70,000 ரூபா சம்பளத்தை கொடுக்குறான். அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நல்லா வாழ வேண்டியதானே? என்ன எவ்வளவோ தப்பான தொழில் பண்ணிட்டு தப்பான விஷயங்கள் பண்ணுறவன்ட்ட வாங்க என்ன பண்ணணும்? இப்படி ஒரு அவசியம் இல்லாத ஒரு வழக்கப்பட்டு ஒரு குடும்பத்தை அந்தலி சிந்தலி ஆக்கணுமா? அப்போ பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு கேள்வி கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ, நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு அந்த இடத்துல எவ்வளவு இழுபறி நடந்திருக்கு. இது நீங்கள் தெரிஞ்சு இந்த பொண்ணு உயிரை விட்டதுனால இன்னைக்கு நம்மலாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அனுதினமும் இது நடக்குது. எவ்வளவோ பெண்கள் தன் கணவர் மேலே பொய் வழக்கு போடுறப்போ போய் மண்ணவாரி தூத்திட்டு அடித்து அலறி வீட்டுக்கு போயிடுறாங்க. எவ்வளவோ பிள்ளைய பெற்ற தாய்மார்கள் போய் இந்த போலீஸ் பண்ணுற இந்த கேவலமான செயலை தாங்க முடியாமல் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போயிடுறாங்க. இப்போ சொன்னாங்க 3 பேர் மேலே பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்கிறார், வலிமையான காவல்துறை இருந்தால்தான் இந்த மக்களை காக்க முடியுங்கிறாரு. அப்போ வலிமையான காவல்துறை இருந்தால் மக்களை காக்கிறதுக்கா, இல்லை இந்த வலிமையான காவல்துறை என்ற பெயரில் ஜாதி வரிகளை வைத்து ஒரு மக்களை அழிப்பதற்கா? அப்போ இந்த இடத்துல நடந்தது என்ன? அவர்கள் ஒரு நடுநிலையான அந்த காவல்துறை ஆய்வாளராக இருந்திருந்தா, ஏம்மா வாங்கம்மா, என்னம்மா நடந்துச்சு, அந்த புகார் கொடுத்தவங்க யாருமா? ஏப்பா அவன் 5 வயசு பொண்ணை கற்பழிக்கிறான், விடிய 12 மணி வரைக்கும் சரக்கு விற்கிறான். பல லாஜிக்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது? எவ்வளவு சட்டத்துக்கு புறம்பான வேலையெல்லாம் நடக்குது. அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு மனக்கடனுமா? இவ்வளவு பெரிய விஷயங்கள் தேவையா? அதுல அப்ப அங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு? அந்த காவல் நிலையத்தில் இருந்த 3 மற்றும் இந்த சர்மிளா அவர்களுடன் சேர்ந்து காக்கி சட்டைக்குள் இருந்த ஜாதி வெறி, வேற எதுவும் கிடையாது. அந்த ஜாதி வெறி தான் இந்த உயிரை எடுத்துருச்சு. அங்க ஜாதிங்கிறது ஒண்ணு இல்லாம ஒரு நடுநிலையான ஒரு ஆள் இருந்திருந்தா, ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு சமூகம் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த படித்த பட்டதாரி நாளைக்கு ஒரு சமூகத்துல ஒரு வேலைக்கு போய் இங்க இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா இருந்திருக்கும். இன்னைக்கு உங்க ஊர்ல இருந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு தாசில்தாராவோ எந்த ஒரு பணியிலேயே போயிருந்தா அந்த பொண்ணு இன்னும் ஒரு 5 பேரை படிக்க வச்சிருக்காதா? இன்னைக்கு நீங்க ஒரு தலைமுறையே இழந்துட்டீங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? தீர்வு இதே ஊர் தான். இன்னைக்கு நீங்க ஒரு குளத்துல குளிக்க போறீங்க, அந்த இடத்துல காதில் இருக்க கம்மல் காணாம போயிடுச்சு. கம்மலை குளத்துல தேடுவீங்களா, இங்க விட்டுட்டு தஞ்சாவூர்ல இருக்க மெடிக்கல் காலேஜ்ல போய் தேடுவீங்களா, இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல தேடுவீங்களா? எங்க காணாம போச்சு அங்கதானே தேடுவீங்க. உங்களுக்கு நீதி மறுக்கப்பட்டது, நீதி கொலை செய்யப்பட்டது இந்த நடுக்காவேரி காவல் நிலையத்துல. அப்ப இங்கதான் நீதியை கேட்டு வாங்கணும். இவங்களை விட்டுட்டு இப்படியே கடந்து போயிடலாமா? இப்ப நடந்திருக்கு, அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும், இன்னொரு பையனுக்கு நடக்கும். இப்பயும் நீ உங்க ஊரை விட்டு வச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க
பாருங்க, நீங்க இறுதியான போர்க்களத்தோட இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி அந்த சர்மிளாங்கிற அந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த காவல்துறையை கலங்கப்படுத்த அந்த அம்மாவை நீங்க இந்த இலாக்காவில இருந்து அப்புறப்படுத்தாம ஓஞ்சிட்டீங்கன்னா அடுத்து மொத்தமும் நமக்கு சொல்லலாம். இதுல இருந்து ஓயவே கூடாது. இன்னைக்கு அமைதியா அங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அவங்க நினைச்சுக்கலாம் கூட்டம் கம்மியாயிருச்சு, எதுவும் தேவையில்லை, இந்த குடும்பம் மட்டும் போதும். இன்னைக்கு சொல்றேன், இந்த மாவட்ட காவல்துறைக்கும் உளவு பிரிவுக்கும் இந்த குடும்பத்தை மட்டும் வச்சு உட்காந்துட்டு இருப்போம். இதோட இந்த எல்லையை தாண்டி இன்னும் நம்ம 2-3 நாட்கள் இங்க வளர்த்து போலாம்னு நினைச்சா இந்த போராட்டத்தை எப்படி தீவிரப்படுத்தணும், இந்த ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய தலைவலியை உருவாக்கணும், நீங்க ஒட்டுமொத்தமா உங்களை கூண்டோட நீதிமன்றத்தில் கையாசம் அனுப்புற அளவுக்கு நாங்க வேலை செய்வோம். தென் மாவட்டத்தை தயார் நிலையில் வச்சிருக்கோம். இப்பயும் சொல்றோம், நிறைய கோயில் கொடை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு அங்க மிகப்பெரிய பிரளயம் வர வேணாம், அமைதியா இருப்போம். இன்னும் 2 நாள் நம்ம நீதிமன்றத்தை நாட போறோம், நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். இவங்க அதெல்லாம் தப்பு கணக்கு போட்டு கீர்த்தியாவுக்கு நீதி மறுக்கப்பட்டலாம் இல்ல கீர்த்தியாவுக்காக அப்படியே இந்த அம்மாவை சொல்றாங்க. இந்த அம்மாவை எங்க வச்சிருக்காங்களா, ரேஞ்ச் பிஆர்ல வச்சிருக்காங்களா, அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு மாவட்டத்தில் போடு, அங்கேயும் போய் இன்னொரு தேர்தல் கொல்லட்டும். இந்த மாவட்டத்துல இருந்து அடுத்து அனுப்புங்க, மதுரை மாவட்டத்துக்கு ரேஞ்சுக்கு அனுப்புங்க, இல்ல கோவை ரேஞ்சுக்கு அனுப்புங்க. என்ன நடக்க போகுது, அங்க ஒரு கீர்த்திக்காக இந்த அம்மா பேச்சால வந்து ஊருக்கு ஒண்ணுன்னா அதை வந்து சரியான முறையில் எடுத்துட்டு போகணும். எந்த கட்சியிலும் இரு, நீ ஸ்டாலினுக்கு பிள்ளையா கூட இரு, இல்ல எடப்பாடிக்கு மருமகனா கூட இரு, இல்ல நரேந்திர மோடி வளர்ப்பு பிள்ளையா கூட இரு. ஆனா மானம் கட்டவனே இங்க செத்து கிடக்கிறது உன் தங்கச்சியோ அக்காவோ இல்ல இங்க இருக்கிற உன் தம்பி பிள்ளையோ அக்கா பிள்ளையா தானே இருக்கும். இவ்வளவையும் விட்டுட்டு அந்த கட்சிக்கு முட்டு கொடுத்து நீ என்ன சாதிக்க போற? இது என்ன கேட்கிற அரசியல்ங்கிறது என்ன? 5 வருஷத்துல 3 தடவை 250 ரூபாய் கொடுக்கும், உறவு இல்லாம இருக்குமா? இது வரைக்கும் இங்க இருக்கிற ஒரு கிளை செயலாளர் அரசியல் கட்சியை சேர்ந்தவர் இப்ப இந்த கூட்டத்தில் தான் இருந்துச்சானே. நான் பேசியிருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கிட்ட, திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட, கீர்த்தியாக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகி இன்னைக்கு எனக்கு நீதி வராட்டி நீ என் ஊருக்குள்ள வர முடியாது, இந்த வேஷ்டியை எடுத்து நடுத்தரவில் போட்டு கொளுப்பேன்னு ஆம்பளை நீ சொல்லியிருந்தா நீ வா, இதை கலெக்ட் போட்டு உன் வேஷ்டியை கூட நான் கட்டிக்கிறேன். எப்படி நீ ஏடிஎம் கேட்காரன், இப்ப நான் என் தலைமைக்கு எடப்பாடிக்கு என் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிட்டேன், கீர்த்தியாக்கு நீதி கிடைக்கல, சட்டமன்றத்தை நாளைக்கு எதிரொலிக்கல, நாளைக்கு திமுக இங்க இருக்கிற எல்லாம் வேஷ்டி கொண்டு வந்து வச்சு கொளுத்துவியா? எடப்பாடி பேசாட்டி நீ கொளுத்துவியா? என்ன அரசியல்? அந்த களத்தில் அப்ப நமக்கு யாரு நல்லது செய்வாங்க? நீ அந்த 500 ரூபாய்க்கு 3 எலெக்ஷன்ல 30 நாள் வேலை போனனாலதான் இன்னைக்கு கீர்த்திகா உயிர் போயிருக்கு. அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமல நீ தான் காரணம். இந்த பாவத்தை நீ சுமந்துதான் தீரணும். அப்படியே வேஷ்டியை கட்டிக்கிறது பாத்துறீங்களா அந்த கட்சிக்காரனுங்கள? அப்படியே கரை அப்படியே அயன் பண்ணி சட்டை அப்படியே என்னமோ இவர் படிச்சு வாங்கின பட்டை மாதிரி அப்படியே அந்த கரை இப்படி கட்டிக்குவாரு. அங்க போயிட்டு மாவட்டம் மானங்கட்ட பயல உன் அண்ணன் தம்பிட்டு அப்படி நின்னா கூட எதை இறக்கப்படுமா? இங்க வந்து சொந்த அண்ணன் தம்பி மாய் வச்சிருந்தா ஏ வாரையா போட்டு பாப்போமா அப்படிங்கிறது. நீங்களா என்ன ஜென்மங்க? என்னைக்கு திருந்த போறீங்க? நீங்க அடமானம் போறது இல்லாம அடுத்த தலைமுறை அடமானம் வச்சு விட்டு போறீங்க. என்ன பிறப்பு இது? அற்புதமான பிறப்பா இருக்கு. முதல்ல நீங்களாவது இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லா கட்சியும் கிளை செயலாளர்களுக்கு போய் மாவட்ட செயலாளர்கிட்ட போய் ஏய் மரியாதையா நடுக்காவிற்கு நீதி வழங்கு, என் பிள்ளை இறந்திருக்கு, எப்படியாவது இங்க இருக்க கிளை செயலாளருக்கு அது அண்ணன் பொண்ணோ தம்பி